ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ரட்சிப்பின் நிச்சயத்தை குறித்து கற்றுக்கொண்டிருந்த நாம் இப்பொழுது ஒருவன் ரட்சிக்கப்பட்டதற்கான அடையாளம் என்ன, அல்லது நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்றால் என்ன விதமான அடையாளங்களை நாம் தரித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான அல்லது கிறிஸ்துவ உலகத்தில் அதிகமாய் பேசப்படுகிற ஒரு காரியத்தை குறித்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்படுகிறேன். இது ஒரு வாஸ்ட் டாபிக், பட் குறிப்பிட்ட நேரத்தில் அதை சுருக்கமாக ஒரு சில தாட் மட்டும் ஷேர் பண்ணலாம், ஒரு சில தாட்ஸை மட்டும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். கிறிஸ்தவர்களாலே கனி கொடுக்குற ஜீவியம் வேணும் பிரதர் அப்படிங்கிறோம். ஆமாம், கனி கொடுக்குற ஜீவியம் வேணும். ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படிங்கிறத பரலோகத்துக்கு நல்லா தெரிஞ்சிடும், ஏன்னா பிரச்சனை இல்லை. அது ஏன்னா உள்ளான ஏற்பட்ட மாற்றம். ஆனால் வெளியில் இருக்கிறவங்க யாரும் என் இருதயத்தை பார்க்கவே முடியாதுல்ல. இருதயத்தில் இருக்கிறது ரெண்டே பேருக்கு தான் தெரியும், ஒன்று எனக்கு, இன்னொன்று தேவனுக்கு. அப்போது என் இருதயத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை பார்த்து இருதயத்தில் தேவன் எனக்கு செய்த அந்த மாற்றத்தை பார்த்து பரலோகம் என்ன நீதிமான்னு முத்திரை குத்திருச்சு. ஓகே, ஃபைன். ஆனால் இந்த பூலோகத்தில் என்னை சுற்றி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க நான் கிறிஸ்துவால் நீதிமான ஆனேன், நீயும் கிறிஸ்துவால் நீதிமான ஆக முடியும், இப்படி நீதிமான ஆகிட்டேன்னா வாழ்க்கையில் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத அவங்களுக்கு என் வாய் வழியாக, வார்த்தையின் வழியாக சொல்வதை காட்டிலும் வாழ்க்கையின் வழியாகவும் சொல்ல முடியும். அதுக்கு என்ன தேவைன்னா கனி தரக்கூடிய ஜீவியம் தேவை. கனிகள் என்று சொல்லும் பொழுது பலதரப்பட்ட கனிகளை வேதம் சொல்லுகிறது. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்துருக்கீங்களா? எந்த மரம் அது கஷ்டப்பட்டு கனி தருதா? பலாமரம் இருக்குது, அவ்வளோ பெரிய பலாப்பழத்தை சுமக்கும் போது அந்த பலாமரம் எப்பா ஏண்டா இந்த பழம் வருதுன்னு இருக்குது, எவ்வளோ வெயிட்டாக இருக்குது தெரியுமா, ஒரு மனுஷன் படுற பாடு என்ன அப்படின்னு பலாமரம் அன்றைக்காவது புலம்பி பார்த்துருக்கீங்களா? இல்லை. எந்த மரமுமே கனிதர கஷ்டப்படுறதில்லை. ஆனால் கிறிஸ்தவ மரம் மட்டும் பாருங்கள் கனிதர கஷ்டப்படுது. நாம் வரம் தர கஷ்டப்படுறதில்ல, வரத்தில் மூவாக கஷ்டப்படுறதில்ல, அந்நிய பாஷையை அலட்சியமாக பேசிட்டு போயிடுறோம். இன்னும் சொல்ல போனால் தீர்க்க தரிசனம்லாம் ரொம்ப சாதாரணமாக வருது நமக்கு. ஆனால் இதெல்லாம் நமக்கு கனி வருதான்னு பார்த்தா அவ்வளோ கஷ்டமாக இருக்குல்ல. ஆனால் மரமும் கனியும் பார்த்தாலே மரம் கனி தரதுக்கு கஷ்டமே படாது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, கொடியானது செடியுடன் நிலைத்திருந்தால் மட்டும்தான் கனி தர முடியும். நம்ம பிரச்சனை என்னென்னா, ஏன் நம்மளால் கனி தர முடியலைன்னா, பேசிக்காக we are not abiding in Christ. இட் இஸ் வெரி ஹார்ட். ஏன்னா நம்மளால் ஏன் இஷ்டத்துக்கு வாழ்கிறோமே தவிர, கொடி எப்படி போகும்னா செடி எந்த பக்கமாக போகுதோ அந்த பக்கம் தான் போகணும். செடியில் இருந்து தான் எல்லா நியூட்ரிஷன்ஸுக்கும் இந்த கொடிக்கு வரணும். பல முறை இந்த கொடியே தாட நான் கனி கொடுத்துட்றேன் அப்படின்னு முயற்சி பண்ணிச்சுன்னா ஒன்றும் நடக்காது. அதான் ஆண்டவர் சொல்லும் பொழுது, என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. நான் கனி கொடுக்குற ஜீவியம் நான் செய்யணும் அப்படின்னா, இட் இஸ் ஆல் அபவுட் ஹவு மச் ஐ எம் அபாய்டிங் இன் கிரைஸ்ட். எவ்வளோ தூரம் நான் கிறிஸ்துவோடு நிலைத்து இருக்கிறேன் அப்படின்னா, அந்த வார்த்தை அபைடுக்கு அப்படி பின்னி பிணைஞ்சி, அவர் எந்த பக்கம்லாம் போகிறாரோ அந்த பக்கம், செடி எந்த பக்கம்லாம் போகுதோ அந்த பக்கம் தான் கொடி போகும். செடி தெற்க கொடி வடக்க போக முடியாது சார். அதே மாதிரி நீங்களும் நானும் அவரோட நிலைத்திருந்து கனி கொடுக்குறோமா? என்னென்ன கனிகள் இருக்குது வேதத்தில்? நிறைய கனிகள் இருந்தாலும் குயிக்காக, அதாவது கனிங்கிறது தானாக வரணும். இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள், நம்ம இத்தனை வருஷம் கிறிஸ்தவனாக இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டோம், எவ்வளோ கனி தானாக. கனி என்பது உங்கள் பாஸ்டர் வந்து சொல்லி கொடுக்குறது இல்லை உங்கள் அம்மா அப்பா வந்து எல்லோரும் கிறிஸ்தவனாக இருந்தால் எப்படிலாம் இருக்கணும் தெரியுமா, அன்பு, சாந்தம், சமாதானம், சந்தோஷம், இச்சையடக்கம், விசுவாசம் அப்படின்னு சொல்லி வர்றதில்லை. இது தானாக வரணும். வந்திருக்கான்னு பார்க்கலாமா? ஒரு சில கனிகளை சொல்கிறேன் பாருங்களேன். ரோமர் 1:13 பவுல் ரோம சபைக்கு எழுதுகிறாரு. இவர் இந்த ரோம சர்ச்சுக்கு வந்ததே இல்லை, இது வரைக்கும் ரோம சபையை விசிட் பண்ணதே இல்லை. விசிட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கைதியாக தான் வர்றாரு, சீசரின் கைதியாக தான் வர்றாரே தவிர ஒரு அப்போஸ்தலராகவோ ஒரு ஊழியக்காரராகவோ இந்த நிருபத்தை எழுதும்போது ஒரு வரலை. இப்போது இந்த நிருபத்தை எழுதும்போது எப்படி எழுதுகிறாரு, அப்பா நான் எல்லா ஊர்லேயும் எனக்கு சில ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணிட்டேன், ஆனாலும் எனக்கு எப்படியாவது உங்கள் ஊர்லேயும் சில ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள ஒரு அர்ஜ். ரோம் எங்கேயோ இருக்குது, அவர் எங்கேயோ இருக்கிறாரு. ஆனால் அவரோட ஆசை என்ன அப்படின்னா, சகோதரரே புறஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு உங்களிடத்தில் வர பலமுறை யோசனையாக இருந்தேன். எதுக்கு? உங்கள் ஒரு சாப்பாடை சாப்பிட்டு போகிறதுக்கா? எதுக்கு? ரோம் நகரத்தினுடைய செல்வ செழிப்பை என்ஜாய் பண்ணுறதுக்கா? இல்லை. அங்கே இருக்க ஆத்துமாக்களையும் ஒருத்தனையாவது ஆண்டவர்களை கொண்டு வரணும். அங்கே இருக்கிற ஆத்துமாக்களையும் எனக்கு சில கனிகள் வேணும். இந்த மாதிரி கனி உங்கள் வாழ்க்கையில் இருக்கா? கடைசியாக உங்கள் மூலமாக தேவனோட ராஜ்யத்துக்கு பாத்திரவான்களாக மாற்றப்பட்டவர்கள் யாராவது இருக்கிறாங்களா? இல்லை அப்படி மாற்றணுங்கிற எண்ணம் உங்களுக்கு எதாவது வந்துச்சா? யாருக்காவது ட்ராக்ஸ் கொடுத்தீங்களா? யார்கிட்ட தேவனோட மகிமையை பற்றி பேசுனீங்களா? ஆண்டவரை பற்றி பேசுனீங்களா? இப்படி பேசக்கூடிய ஏர்ஜ் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா, ஒரு உந்துதல் இருந்தாலே ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். அதையும் தாண்டி ரோமர் 6:22 சொல்லுது, பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன்.
எண்டு நித்திய ஜீவன், பிகினிங் சால்வேஷன். ஆனால் நடுவில் சாங்டிஃபிகேஷன் இருக்குது. க்ளோரிஃபிகேஷனுக்கு போகிறதுக்கு முன்னே சாங்டிஃபிகேஷன் இருக்குது. இது உங்களை எவ்வளோ தூரம் உத்வேகப்படுத்துது? இன்னும் நான் பரிசுத்தமாகணியா, இன்னும் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளை ஆகணும். என் எண்ணம், என்னோட சிந்தனை, என்னோட பேச்சு, என்னோட நடக்க, என்னோட செயல், என்னோட ஆசை, என்னோட விருப்பம், என்னுடைய நோக்கம் எல்லாத்துலேயும் இன்னும் நான் மேம்படணும். பரிசுத்தமாகுதல். இதை எழுதுறது யாரு? பவுல் எழுதுறாரு. பரிசுத்த பவுல் எழுதுறாரு. நமக்கு அந்த எண்ணம் இருக்குதா? அது இருந்துச்சுன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அதையும் தாண்டி சொல்லும் பொழுது எபிரேயர் 13:15 ரொம்ப எளிதாக சொல்லுது. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவும். நம்ம ஊரில் பார்த்துட்டீங்களா, ஸ்தோத்திர கூட்டம்னு வச்சுருப்பாங்க. எதுக்கு? கல்யாணம் முடிஞ்சதுக்கு ஒரு ஸ்தோத்திர கூட்டம், அடுத்து வீடு பால்காய்ச்சிக்கு ஒரு ஸ்தோத்திர கூட்டம், அடுத்து ஸ்தோத்திர பண்டிகை, ஏன்னா ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சாமா. இதெல்லாம் நல்லது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி என்பது கல்யாணம் முடிஞ்ச உடனே, வீடு பால்காய்ச்ச உடனே, இல்லை பிள்ளை பிறந்த உடனே, இல்லை வேலை கிடைச்சோன்னா அதுக்காக இல்லை சார். சார் இன்னைக்கு படுத்தீங்க, நேற்று படுத்தீங்க, இன்னைக்கு காலைல நல்லா எழுந்திச்சிங்க ஸ்தோத்திரம் சொன்னீங்களா? இல்லை நேற்று படுத்து இன்னைக்கு காலை எந்திக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணீங்களா? பாருங்கள், நேற்று உங்களுக்கு கண்ணு நல்லா தெரிஞ்சுது, இன்றைக்கும் நல்லா தெரியுது. நேற்று உங்களால் பாத்ரூம் போக முடிஞ்சுது, இன்றைக்கி பாத்ரூம் போக முடியுது. நேற்று உங்கள் கை வேலை செஞ்சுது, இன்றைக்கி வேலை செய்யுது. ஆனால் இருதயம் இப்போ கூட துடிச்சிட்டு இருக்கு. நீங்கள் எதாவது பண்ணீங்களா? பல பேருக்கு இப்போ நின்றுடுச்சு, உங்களுக்கு துடிக்குது. உங்களுக்கு துடிக்கிறக்கா நீங்கள் எதாவது பண்ணீங்களா? உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. நான் அனுபவிக்கிற நன்மையான எந்த ஈவாக இருந்தாலும் அது அவர்கிட்ட இருந்து வந்துச்சுங்கிற உணர்வு உங்களுக்கு வருதா? சார் சாம்பார் நல்லா வந்தால் கூட ப்ரைஸ் காட், சாம்பார் நல்லா வந்துச்சு அப்படின்னு சொல்ல தோணுதா? ஒரு சாப்பாடு நல்லா இருந்தால் கூட பா சூப்பர் ப்ரைஸ் காட் சாப்பாடு. அதுக்காக சாப்பாடுக்காக வந்துட்டு ஸ்தோத்திரம் நான் சொல்ல வரல. அதுக்காக சில பேர் அப்படியே கண்ண முடிய தோத்திரம் அதையும் நான் சொல்ல வரலைங்க. உதடுகளின் கனிங்கிறது இந்த மரத்துலேருந்து அப்படி தானாக வெளியில் வரணும். நீ ஸ்தோத்திரம் பண்ணியா, ப்ரைஸ் பண்ணியா காலையில்? காலையில் வச்சுக்கோந்து ஸ்தோத்திரம் சொல்லி தூங்கி சொல்கிற அந்த ஸ்தோத்திரத்தை நான் சொல்லலை சார். இந்த மாதிரி ஒவ்வொரு அனுபவத்தையும் ஒவ்வொரு காரியத்தையும் நினச்சி எனக்கு கர்த்தர் தந்த நன்மை, கர்த்தர் தந்த தாய் தகப்பன், கர்த்தர் தந்த படிப்பு, கர்த்தர் தந்த வேலை, கர்த்தர் தந்த குடும்பம், கர்த்தர் தந்த ஊழியம், கர்த்தர் தந்த அறிவு, ஞானம், இப்படி எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய அந்த அவுட் ஆஃப் த அபண்டன்ஸ் ஸ்தோத்திரம் வருதா? அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். கலாத்தியர் 5:22 பார்க்கும் பொழுது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆவியின் கனி கிட்டத்தட்ட 9 கனிகள் இருக்குது. இதை மட்டும் படித்து பல முறை சொல்லுவோம். ஆனால் இந்த கனி மட்டும் இல்லை, கொஞ்சம் அப்படி 24 வாசித்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கடைசியாக உங்கள் ஆசைக்காக இந்த சில காரியங்களை செஞ்சீங்களா, இல்லை உங்கள் ஆசையை சிலுவையில் அரைஞ்சிட்டிங்களா? சிலுவையில் அரைஞ்சி இறங்கி வர முடியாது சார். ஏன் சுயம் செத்துருச்சா சாகலையா? உங்கள் சுயம் செத்துருச்சு அப்படின்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்ட. ஒருவனின் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு. அப்போ என்ன அர்த்தம்? உங்களை அந்த செல்ஃப் டினாயல் கேரக்டர் உங்கள்கிட்ட அதிகமாகிட்டே வருதா? நான் நினச்சது, எனக்கு பிடிச்சது, நான் சொன்னதை செய்யணும், எனக்கு இதை தான் பிடிச்சிருக்கு, எனக்கு இதான் வேணும், எனக்கு அது வேண்டாம், உனக்கு பிடிக்கல அது முக்கியம் இல்லை, நான் நினச்சது நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பிரதர் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களாங்கிறதே யோசிக்க வேண்டிய விஷயம். யோசிங்க. அதே வசனம் திருப்பி சொல்லுது 25, நாம் ஆவியினால் பிழைத்திருந்தால் ஆவிக்கு ஏற்றபடி நடக்க கடவும். வீண் புகழ்ச்சி மேலே எனக்கு ஆசை இல்லை, அடுத்தவனை கோபம் மூட்ட மாட்டேன், இன்னும் சொல்லப்போனால் பொறாமை இல்லை. இதெல்லாம் நம்ம பாவலிஸ்ட்லேயே சேர்த்துக்கிறதே இல்லை. நம்ம சொந்தத்திலே பல பேர் மேலே நமக்கு பொறாமை இருக்குது, கோபம் இருக்குது, பேச மாட்டோம். ஆனால் நாம் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபம் பண்ணுவோம். பட் நான் சொல்கிற இந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இந்த ஆவின் கனி மாத்திரம் அல்ல, சுயத்தை வெறுத்தவர்களாக, தேவனுக்காகவே வாழ்கிற ஒரு உணர்வுடையவர்களாக நாம் அப்படி இருக்கிறோமா? நிறைய கனிகளை சொன்னேன். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக ஒவ்வொரு கனியை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம செஷன்ஸ் எடுக்கலாம். ஆனால் பொதுவாக நான் அவரில் நிலைத்திருந்தால் மட்டும்தான் நான் கனி கொடுக்க முடியும். ஆத்தும ஆதாயத்தை பற்றிய ஒரு உணர்வு எனக்குள்ளே இருக்கிறதா? அதையும் தாண்டி அவருடைய என்ன செஞ்சாலும் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தக்கூடிய அந்த மனப்பாங்கு, ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொல்லி இல்லை, தானாக வருகிறதா? பொறாமை இல்லாத, மற்றவர்களை கோபம் ஊட்டாத, சுயத்துக்கு வெறுத்த ஒரு வாழ்க்கை நான் வாழ விரும்புகிறேனா, முயற்சிக்கிறேனா? பரிசுத்த ஆவியானோட துணையோடு வேத வசனத்தின் வழிகாட்டுதலின்படி இந்த காரியங்களை நான் பின்தொடர்கிறேனா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னா, ஆண்டவரே என் உள்ளத்தில் செய்ய வேண்டிய அறுவை சிகிச்சையை செய்து இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை, கனியுள்ள ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு கேட்கலாம். பரிசுத்தமாகுதல் பெட்டர் எவ்ரிடே. லெட்ஸ் ப்ரே. கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே,
நீர் கற்றுக் கொடுத்த இந்த காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கனியுள்ள ஒரு ஜீவியம் செய்ய எங்களுக்கு நீர் உதவி செய்யும். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி, ஆத்தும ஆதாயமாகிய கனி, பரிசுத்தமாகுதலாகிய கனி, ஆண்டவரே இன்னும் ஆவியின் கனிகள், சுயத்தை வெறுக்கக்கூடிய அந்த காரியம், என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் இல்லாமல் மற்றவனுடைய ப்ரிஃபரன்ஸ், சிலுவை குறித்து மட்டுமே மேன்மை பாராட்டுகிற உணர்வு, ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட நாங்கள் இந்த கனிகளிலே விருத்தி அடைகிறவர்களாக, இன்னும் அதிகமான விளைச்சலை கொடுக்கிறவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.